இந்த வீடியோவில் டார்க் ஸ்டெயின் வரத்துக்கு ஒரு சீக்ரெட் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. மருதாணி எப்போதுமே கொஞ்சம் ட்ரை ஆகிட்ட பிறகு நம்ம ஒரு சுகர் சிரப்பை ஸ்ப்ரிங்கிள் பண்ணாலோ இல்லை காட்டனை வச்சு சும்மா மேலே தொட்டி எடுத்தாலோ மருதாணி கீழே உதிராமல் ரொம்ப நேரத்துக்கு நம்ம கையில் இருக்கும். மருதாணி கீழே உதிராமல் இருந்தாலே எவ்வளோ நேரத்துக்கு மருதாணி நம்ம கையில் இருக்குதோ அந்த அளவுக்கு ஸ்டெயின் நல்லா பற்றும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா என் கையில் நைட்டு நான் அந்த சுகர் சிரப் வச்சதால் என் கையிலேருந்து மருதாணி கொட்டவே இல்லை. ஆனால் காலையில் எப்போதுமே மருதாணி நம்ம ரிமூவ் பண்ணும்போது எப்போ எந்த மருதாணியாக இருந்தாலும் நம்ம ரிமூவ் பண்ணும்போது தண்ணியில் வாஷ் பண்ணாமல் நம்ம ஆயிலில் கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி தடவி விட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் கழிச்சு அது தானாக அந்த மருதாணியெல்லாம் கொஞ்சம் லூசன் ஆகும். நீங்கள் நார்மல் ஆல்மண்ட் ஆயில் இல்லைன்னா கோகோனட் ஆயில் எது வேணாலும் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு டிஷ்யூ பேப்பரை வச்சு அந்த மருதாணியை எடுத்து விட்டாலே ரொம்ப நல்லாயிருக்கும். தண்ணி படாமல் மருதாணியை எப்போ ரிமூவ் பண்ணாலுமே ரொம்பவே நல்லாவே ஸ்டெயின் நல்லாவே இருக்கும். முடிச்சிட்டு பிறகு ரிமூவ் பண்ணிட்ட பிறகு நீங்கள் நார்மல் ஆயிலு இல்லைன்னா ஆஃப்டர் கேர் ஆயிலு இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா தண்ணி ரொம்ப நம்ம கையில் படாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். இதை ரிமூவ் பண்ணிட்ட பிறகு என்னோடய ஸ்டெயினு இந்த ஸ்டெயினை ஒரு 5 to 6 hours கழிச்சு எவ்வளோ டார்க்காக இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள். இது ஒரு 2 hours கழிச்சு இந்த ஸ்டெயினு நம்மளுக்கு கிடச்சிது. இது ஒரு 6 hours கழிச்சு கிடச்ச ஸ்டெயினு. இது ஆல்மோஸ்ட் ஒரு 9 hours கிட்ட ஆயிடுச்சு. 9 hours கிடச்சி நம்மளுக்கு கிடச்ச ஸ்டெயின் இது தான். கொஞ்சம் கோல்டு பாடியாக இருந்தால் ஆஃப்டர் கேர் பாம் அப்ளை பண்ணிக்கலாம், இல்லைனா விக்ஸு கூட அப்ளை பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஸ்டெயின் கொஞ்சம் டார்க்காக கிடைக்கும்.